ஹாப்பி சண்டே. நாங்கள் இன்றைக்கி வெளியே போகிறோம். கல்கி ஹாய் சொல்லிடு. ஹாய். நாங்கள் இப்போ காது குத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சங்ககிரி ஆர்எஸில் இருக்க பெரிய பச்சையம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். வாங்க நாம் அங்கே போகலாம். அதெல்லாம் இல்லைம்மா கடை பழைய சாமான் கடை, பழைய சாமான் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கள்ல இந்த வேஸ்ட் கடையெல்லாம், அதெல்லாம் உடம்பு போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் நிறைய விலைக்கு போகும். சரியா, அதெல்லாம் வீடு இது ஒரு கடை, இது ஒரு கடை, இது மாதிரி பிராய்லர் சிக்கன் கடை. யார் கடையில் அவங்க இடத்துல அவங்க கட்டிக்கலாங்க. சரி, ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஓரளவுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் தென்னை மரம், பனை மரம் அந்த மாதிரி நல்ல ஒரு தோட்டமாக இருந்தது. அதனால் ரசிச்சுக்கிட்டே போனோம். அதெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பாங்கங்க. அண்ணெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இன்னைக்கு சண்டே தானே, சண்டேலாம் லீவு தானே. நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம நீ வரும்போது பார்த்தீங்களா கிரிக்கெட் விளையாண்டுட்டு வந்தாங்கல்ல, அது மாதிரி கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. கிரிக்கெட்டு நீ பெரிய பையனாலும் விளையாடலாம். நானும் தாத்தா பாட்டியெல்லாம் விளையாடுறேன். அது வீட்டுக்குள்ளே சும்மா விளையாடுறோம். கிரவுண்டில் போய் விளையாடினா தான் கிரிக்கெட். எங்கே இருக்குது கிரவுண்டு? வீட்டில் கிரவுண்ட் இருக்குதா? யாரு? கல்கி வீட்லேயே இருக்குதா? ஓ, கல்கி வீடே சின்னதாக தான் இருக்குது. கல்கி வீட்டில் எந்த கிரவுண்ட் இருக்குது? இல்லை கண்ணு, பெரியப்பா வீட்டில் தான் பின்னால் இடம் இருக்குது. டான்ஸ் கிளாஸ் நடத்துவோம்ல, அங்கே தான் இடம் விளையாடு. இதெல்லாம் என்ன? கோகனட் ட்ரீ. கோகனட் ட்ரீலையுமே மங்கி ஏறும்ல. மங்கில எல்லா ட்ரீலையும் ஏறும். அப்படித்தான் ஓட்டுவியா நீ? சரி, இன்னொரு ஒட்டி கட்டு. இதுதாங்க நம்ம பெரிய பச்சையம்மன் கோயில். இங்கே பெரிய முனீஸ்வரர், மன்மத ஈஸ்வரர், ஜடாமுனி, முத்துமுனி, வேங்கை முனி அப்படின்னு நிறைய உபதெய்வங்கள், நிறைய பேர் இங்கே சிலைகள் வச்சுருக்காங்க. இங்கிருந்து தான் மண் எடுத்துகிட்டு போய் திருச்செங்கோட்டில் பச்சையம்மன் கோயில் வச்சதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க மூலவர் பச்சையம்மன். பெரிய பெரிய பிரபலங்களுக்கும் பச்சையம்மன் தான் குலதெய்வமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கருவறையில் பச்சையம்மன் பார்த்துட்டு இருக்கோம். ஓம் சக்தி, பராசக்தி. தரிசனம் முடித்ததுக்கப்புறம் காது குத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் சீர்வரிசை தட்டு. எப்படிங்க, நல்லா சூப்பராக இருக்கா? அடுத்ததாக காது குத்துறது தான். மெயினான ஆள் இப்போ ரெடி ஆகிட்டாரு. காது குத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கல்கி, உனக்கு இந்த மாதிரி காது குத்திடலாமா? மறுபடியும் காது குத்தலாமா உனக்கும்? கத்தி கல்கி தங்கா, உனக்கு குத்திடலாமா? இந்த காது குத்திடலாமா? இந்த காதை குத்திடலாமா? யாரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுங்க. நாங்கள் இப்போ கிளம்புறோம் லஞ்சுக்கு. ஒரு ஹோட்டலில் சொல்லியிருக்காங்க. பச்சையம்மன் கோயிலேருந்து நாங்கள் விடை பெறுறோம். போயிட்டு வரோம். டாட்டா. சாப்பிட போகிறோம். ஒரு சிலர் நினைக்கலாம், இந்த காது குத்து எதுக்கு,
இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க குழந்தைங்கள அப்படின்னு. அது வந்து சில நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி இது நம்மளோட வழியான ஒரு சம்பிரதாயம், அதுக்காக தான். அடுத்ததாக நம்ம வந்தாச்சு லஞ்சுக்கு. இங்கேருந்து தெரியுதுங்களா, இங்கே திருச்செங்கோட்டு மலை. ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் பச்சையம்மன் கோயில், எங்களோட பச்சையம்மன் கோயில் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்செங்கோட்டு மலைக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலை. வாங்க அடுத்து நம்ம சாப்பிட போகலாம். சாப்பிடு சாப்பிடு. எல்லாரும் சாப்பிட்டு வந்துடலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நான் வந்து எடுக்கிறது அதை. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. எங்களோட ஹீரோ கல்கி ஆர்மிக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் இப்போ அரௌண்ட் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். இது எல்லாமே உங்களால தான். இதே மாதிரி நாங்கள் மேலும் மேலும் வளர உங்களை சப்போர்ட் கொடுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.